அது
பாக்க பாக்க ஆசை வருது பார்க்க முடியல. மொண்டியை போயிட்டு எங்க போய் நீ பண்ண போற? ரொம்ப அழகா இருக்கிறீங்களே. அழகா இருப்போமா? பலவலனும் பல தண்டாட்டம் பப்பாளி கொருத்தாட்டம் நம்ம திருச்செங்கோட்டில் இருக்கிற குரங்கு மாதிரி இருக்கிறீங்க. குரங்கு மாதிரி அப்படிதான் தெரியுது. இல்ல இல்ல அவதார் படத்து மாதிரி. பரவாயில்ல. ஏன் பெண்களை பார்த்தா விலகி போற? என்ன சமாச்சாரம்? பொம்பளைங்கன்னா பிடிக்கிறது ஏங்க? பொம்பளைங்கன்னா பெண்களை கண்டா எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனா ஏன் உங்களுக்கு மட்டும் பிடிக்கல? என்னதான் இப்படி பொம்பளைங்க பண்ணி விட்டுனாங்க? ஐயப்பன் கோயில் பூசாரி. நீ எந்த கோயில் பூசாரியா இரு, ஏன் பொம்பளைங்கன்னா ஏன் வெறுக்கிற? உங்களாலதான் நாட்டுல ஜனத்தொகையா குறையுது. ஏய், பொம்பளைங்களாலதான் ஜனத்தொகை பெருகுது. ஆமா, நீ நினைக்கிறது தவறு. உங்களாலதான் நாட்டுல 30 பேரு 40 பேரு கூண்டோட அழியிறாங்க, கூண்டோட சாவறாங்க. என்னென்ன பண்ணீங்க? பாருங்க, பூசாரி மத்த டைம்லாம் சாப்பிடுவேன். மணியாட்டும் போது தான் சாப்பிடுறோம். மணியாட்டும் போது மட்டும் தான் சாப்பிடுங்க. நாங்க என்ன மருந்து வச்சா கொண்டுட்டோம்? மருந்து வச்சு கொண்டாலும் ஒருத்தர் 2 பேருக்கு தான் சாப்பிடுவோம். ஆமா, நீங்க எல்லாம் கூண்டோட அழிக்கிறீங்க. என்னதான் அப்படி பண்றோம்? அந்த காலத்து ஆயாங்க மக்களை பெற்ற மகராசிங்க எல்லாம் இருந்தாங்க. ஆமா, அப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்க மாதிரி. ஆமா, நாட்டுக்கு இடைஞ்சல் இல்ல, வீட்டுக்கு இடைஞ்சல் இல்ல. ஏன்னா கேளு, ஜவுளி கடைக்கு போவாங்க துணி எடுக்கிறதுக்கு, ஜாக்கெட்டுக்கு துணி எடுக்க. போய் கடைக்காரர்கிட்ட போய் கேட்டு 1 மீட்டர் துணி வாங்கிட்டு வருவாங்க. அந்த 1 மீட்டர் துணி வாங்கிட்டு வந்து டெய்லர்ட்ட கொடுத்து, நான் பாருப்பா துணி வெட்டிக்கிட்டு மோசம் பண்ணிடாத, மோசம் பண்ணிவிடாத, தைய கூலி கொடுக்க மாட்டேன். கை நல்ல முழங்கை வரைக்கும் இருக்கணும். இது வரைக்கும். ஆமா, நல்ல இடுப்பு கீழே வரைக்கும் இருக்கணும். சொக்காயாட்டம் நல்லா தைச்சு கொடு. தைச்சு ஆட பாடலாம் இருக்கணும். அப்படி ரப்ப தைச்சு போட்டுக்கிட்டு சீலை உருட்டி கட்டிக்கிட்டு ஏத்த அரைச்சாங்க, பாரி பிடிச்சாங்க, கல் உடைச்சாங்க, கிணறு கூட வெட்டினாங்க. எல்லா வேலையும் செஞ்சாங்க அந்த காலத்து பொம்பளைங்க. அப்படிங்கிற பாட்டி மாருங்க. ஆமா, சரி, நாங்களும் தானா துணி எடுக்க ஜவுளி கடைக்கு குறை சொல்றதுக்கு இல்ல, உங்களையும் குறை சொல்றதுக்கு இல்ல. நீங்களும் துணி கடைக்கு நேரம், அது எந்த ஜவுளி கடை பெரிய கடையா இருக்குதோ அந்த கடைக்கே தான் போவோம். நீங்க போறீங்க, நீங்க போய் ஒரு 30 பாயிண்ட் துணி கொடுங்கன்னு வாங்கிட்டு வரீங்க. 30 பாயிண்ட் எங்களுக்குன்னு கிழிக்கிறதுலாம் இல்ல, அப்படி வெட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த 30 பாயிண்ட் துணி வாங்கிட்டு வந்து இந்த காலத்து டெய்லர் கிட்ட கொடுத்து, நீங்க சொல்ற மாடல் எப்படி அது ரெண்டி இது வரேன், இது ரெண்டி இப்படி தூக்கு. சரி, நிலம புன்னகை. என்ன பண்ற? நீ ரெண்டி தூக்கி விட்டுக்கிறீங்களா? அது என்னது? அது பப்புகை. அதுதான் எங்களை கொல்ல வந்த மாத்தான். ஏங்க அது டிசைன் தாங்க. நான் போய் டிசைன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க. பின்னாடி யூ கழுத்து, வி கழுத்து, டபிள்யூ கழுத்து, சன்னல், கதவு, வாசப்படி இதெல்லாம் சொல்றீங்க. அப்புறம் பின்னாடி நாட்டு. இந்த காலத்து நாட்டு தெரியறது இல்ல, அதுதான் தெரியறது இல்ல. இனிமே சொன்னாலும் வெட்டி 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 பாதி துணி கொப்பையில போட்டுறான் டெய்லரு. சரி, மீதி இருக்கிறது கையகல துணி. ஆமா, அது அங்கங்க இவ்வளவு செலந்தி பத்தாட்ட வச்சு தைச்சு இந்த நீ சொன்னிய நாட்டு, இதுல ஒரு கவரு கொடுத்து புடனையில இழுத்து கட்டிக்கிறீங்க. அது டிசைன் அப்படி. இப்ப 2026ல 24ல இருந்து பேசனா குண்டாவா இல்ல இல்ல, அது பேசணும். பின்னாடி கட்டலாம் எனக்கு தெரியாது. சாலை சாஞ்சு போயிட்டா கவக்கோல் கொடுத்து தூக்கி நிறுத்துறோம் பாரு. சாஞ்ச சாலை நேரா நிக்கிறது. ஆமா, அது மாதிரி இது 2 இறங்கி போயிட்டு இழுத்து கட்டிக்கிட்டா செவைக்கு நிக்கிற மாதிரி. நாட்டா ஆண்களுக்கு. சரி சரி, இந்த மாதிரி எல்லாம் போட்டுனால இது தெரியாத போச்சு. இப்படி எல்லாம் புது ஜாக்கெட் போட்ட பெருமையில போன உடனே பஸ் நிறுத்துறீங்க. ஆமா, கண்டக்டர் இறங்கி வந்து, நீங்க பஸ் ஸ்டாப்ல நின்னா கூட